கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணியுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணினார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணினார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை ஒடிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணியுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணியுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த நல்ல அருமையான வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட தேவாவியானவர் தாமே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எங்களோடு கூட நீர் பேச வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகள் எங்களுக்காக இடைப்பட வேண்டும் என்று சொல்லி, இந்த நாளிலே தேவ வல்லமை வெளிப்படும்படியாய் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தேவ வல்லமை பலமாய் உம்முடைய பிள்ளைகளின் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசும், உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும், உம்முடைய ஊழியக்காரனை மறைப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவ வார்த்தையாய் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையாய் காணப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலே தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 46வது அதிகாரம், இதுல முதலாவது வசனத்தை பாருங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம், தேவன் நமக்கு பலன், நமக்கு அனுகூலமான துணை என்று சொல்லி அங்கே இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் இந்த வேத பகுதியிலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், இந்த தேவன் உங்களுக்கு பலனாய் இருக்கிறார், இவர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலை எப்பொழுது, இந்த சங்கீதத்தை யார் எழுதியிருக்க முடியும்? ஒருவேளை இந்த சங்கீதத்தை யார் எழுதினார்கள் என்று சொல்லி இதன் மேற்பகுதியிலே சொல்லப்படாவிட்டாலும் இதை வேத பண்டிதர்கள் கிட்டத்தட்ட இது எசேக்கியாவினால் எழுதப்பட்டிருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, அதனுடைய காரியம் என்னவென்று சொன்னால், அதாவது எசேக்கியாவுடைய நாட்களிலே காணப்பட்ட ஒரு லாக்டவுனின் நிமித்தமாய் அங்கே தேசம் அடைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையிலே அவர்கள் எப்படி ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் எப்படி பயம் இல்லாதிருந்தார்கள், அவர்களை தேவன் எப்படி போஷிப்பித்தார், தேவனுடைய எதிரிகளை எப்படி மடங்கடித்து அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார் என்பதுதான் இந்த 46வது சங்கீதத்திலே அடங்கியிருக்கிற காரியம். ஆகவே தான் இது கிட்டத்தட்ட அவர்கள் எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். சரி, அந்த சம்பவத்துக்குள்ளாக நான் உங்களை கொஞ்ச நேரம் அழைத்து சென்று அதன் பின்பு இந்த சங்கீதத்தினுடைய சில வசனங்களை விளக்கி இந்த நாளிலே தேவ வல்லமை வெளிப்படும்படியாய் உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். நீங்க வேதத்திலே பார்ப்பீர்களே ஆனால் வேத புஸ்தகம் நாளாகமத்தின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் படிப்பீர்களே ஆனால் 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜாவிற்கு முந்தின ராஜா ஆகாஸ் ராஜா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகாசினுடைய மகன் எசேக்கியா அவன் 25 வயதிலே ராஜ்யபாரத்திற்கு வந்தான் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. இந்த ஆகாஸ் ராஜ்யபாரத்தை, அதாவது எசேக்கியா ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பு ஆகாஸ் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த காலகட்டமானது மகா மோசமான ஒரு காலமாய் காணப்பட்டிருந்தது. தேசம் சீர்குலைக்கப்பட்டிருந்தது, தேசம் சீர்குலைக்கப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 28
11 அதிகாரம் 19 வசனத்தை படிப்பீர்களே ஆனால், யூதாவின் ராஜாவாகிய ஆகாஸ் நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். அவன் யூதாவை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாக மிகவும் துரோகம் பண்ணினான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எருசலேமிலே மூளைக்கு மூளை அவன் பலிபீடங்களை உண்டாக்கினான். கர்த்தருடைய ஆலயத்தை மூடி போட்டான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயம் மூடப்பட்டது. கர்த்தருடைய ஆலயத்திற்குள் இருந்த பனிமூட்டைகள் எல்லாம், உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் துண்டு துண்டாக அவன் வெட்டி போட்டான் என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவனாக தேசத்தை சீர்கட்ட தேசமாய் மாற்றி போட்ட ஒரு ராஜா இந்த ஆகாஸ் ராஜா என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆகாசனுடைய மகனாக இந்த எசேக்கியா பிறந்திருந்தாலும், இந்த ஆகாசனுடைய நாட்களிலே தேசம் பல பகுதிகளில், ஒரு பக்கத்தில் பெலிஸ்தீர் வந்து தேசத்தை அடிமைப்படுத்துகிறார்கள், இன்னொரு பக்கத்திலே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஏதோமியர் வருகிறார்கள். அவர்களும் வந்து ஒரு சில பகுதியை அவர்கள் சிறைப்பிடித்து செல்கிறார்கள். அவர்களும் வந்து சில யூதர்களை சிறைப்பிடித்து செல்லுகிறார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, சமாரியாவில் இருந்து இஸ்ரவேலரும் அவர்கள் இவர்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்து வேதம் சொல்லுகிறது, மகா பராக்கிரமசாலிகளான 120,000 பேரை கொண்டு போட்டார்கள். அவர்கள் எல்லோரும் மகா வீரராய் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் மகா வீரர்கள், மிகப்பெரிய வீரர்கள், மிக பலமுள்ள வீரர்கள். 120,000 பேர் யூதேயாவிலே அவர்கள் வெட்டி கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். எல்லாம் ஆகாஸ் ராஜாவுடைய நாட்களிலே நடந்த சம்பவங்கள். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, இவன் அசீரியர்களுக்கு கப்பம் கட்டி வந்து கொண்டிருந்திருக்கிறதாகவும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தேசம் தாழ்ந்து போய், தேசம் சீர்குலைக்கப்பட்டு போயிருந்த அந்த காலகட்டங்களில் 25 வயது நிரம்பின வாலிபன் எசேக்கியா அவன் ராஜாவாக பதவி ஏற்கிறான். பாருங்க, இந்த எசேக்கியா ராஜாவாக பதவி ஏற்ற உடனே அவன் தேசத்தை சீரமைக்கிறான். தேசத்திலே சில காரியங்கள், தேசத்தை உடனடியாக ஆலயத்தை செப்பனிடுகிறான். ஆலயம் பழுது பார்க்கப்படுகிறது. எங்கெங்கெல்லாம் விக்கிரகங்கள் இருந்ததோ எல்லாம் விக்கிரகங்கள் அப்புறப்படுத்தப்படுகிறது. பஸ்காவை ஆசரிக்கும்படியாய் அவன் ஜனங்களுக்கு அழைப்பு விடுவிக்கிறான். மாத்திரமல்ல, அவன் இஸ்ரவேல் நாட்டிற்கும் கூட அவன் அழைப்பு விடுவித்தான் என்பதாக அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எசேக்கியா ராஜா அவன் ஆட்சிக்கு வந்திருக்கிற காலகட்டங்களிலே, அதற்கு முன்னதாகவே இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது பக்கத்து நாடாகிய சமாரியா, அவர்களுடைய இந்த இஸ்ரவேல் நாடு அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். அசீரியர்களால் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போயிருந்தார்கள். ஆகவே அந்த நாட்டிலே மீதியாய் இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கூட இவன் ஆட்களை அனுப்பி, எல்லாம் வாங்க, எருசலேமுக்கு வாங்க, தேவாலயத்திற்கு வாங்க, நாம் எல்லோரும் பலிகளை செலுத்த, ஆண்டவருக்கு பஸ்காவை ஆசரிப்போம், கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், வாருங்கள் என்று சொல்லி அவன் அவர்களை அழைத்ததாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பென்யமீன் மனாசே கோத்திரத்தில் இருக்கிற அநேகர் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் பலிபீடம்படி அந்த பஸ்காவை கொண்டாடும்படியாக அவர்கள் எருசலேமிற்கு வந்தார்கள் என்பதாகவும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படி வெகு காலமாய் ஆசரிக்காமல் இருந்த பஸ்காவை இந்த எசேக்கியா ஆசரித்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டிருக்கிறது. திரும்பி போகும் பொழுது இந்த மனாசே, எப்ராயிம் கோத்திரத்தார், பென்யமீன் கோத்திரத்தார் அவர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போகும் பொழுது அவர்கள் விக்கிரகங்களை எல்லாம் உடைத்து போட்டார்கள். மீண்டுமாய் ஆண்டவரை தேடுவதற்கு அவர்கள் ஒருமனப்பட்டார்கள் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா ராஜா அப்படித்தான் சொன்னான், நீங்கள் ஆண்டவரை வந்து தேடி பாருங்கள், ஒருவேளை சிறைப்பிடிக்கப்பட்டு போன உங்க சகோதர சகோதரிகள் மீண்டும் திரும்பி வருவார்கள், ஆண்டவரை தேடி பாருங்கள் என்று சொல்லி அந்த வாலிபன் அந்த ஜனங்களுக்கு அவன் அறைகோல் விடுத்தான். பிரியமானவர்களே, இவர்கள் யூதா தேசம், இவர்கள் ஒரு சின்ன 12 கோத்திரத்தில் 2 கோத்திரத்தை இவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். மீதமுள்ள 10 கோத்திரங்கள் அவர்கள் அசீரியரால் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருந்தார்கள். தங்களுடைய சகோதர நாடான அந்த இஸ்ரவேல் நாட்டிற்கு தான் அவன் அழைப்பு விடுவிக்கிறான். வாருங்கள், பஸ்காவை ஆசரித்து பாருங்கள், ஒருவேளை தேவன் மனம் இறங்குவார், சிறைப்பிடிக்கப்பட்டு போன உங்க சகோதர சகோதரிகள் மீண்டுமாக திரும்ப வருவார்கள் என்பதாக அவன் அங்கே சொல்லுகிறதை நம் சத்திய வேதாகமத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி அவன் கர்த்தரின் மீது தன்னுடைய நம்பிக்கையை வைக்க ஆரம்பித்தான். அவன் அசீரியர்களுடைய அந்த ஆளுகையை தள்ளிவிட்டான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நாட்டில் பராக்கிரமசாலிகள் கிடையாது, மகா வீரர்கள் மரித்து போயிருந்தார்கள், தேசம் சீர்குலைக்கப்பட்டு போயிருந்தது. அந்த சூழ்நிலையில் எசேக்கியா ஆண்டவரை தேட ஆரம்பித்தான். பாருங்க, தேசத்தை தேவன் சீரமைக்க ஆரம்பித்தார். அசீரியர்கள் அன்றைக்கு பலம் பொருந்தினவர்களாய் வந்து கொண்டிருந்தார்கள். அநேக நாடுகளை அவர்கள் சிறைப்பிடி
பிடித்து வந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவன் அசீரியர்களுடைய அந்த ஆளுகையை தள்ளிவிட்டான், புறக்கணித்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்படி அவன் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து, ஆண்டவரை தேடுவதிலே அவன் முதலிடம் கொடுத்து, கர்த்தருக்காக பலிபீடங்களை செப்பனிட்டு பலி செலுத்தி பஸ்காவை ஆசரித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட இந்த எசேக்கியாவினுடைய நாட்களில ஒரு திடீர் காரியம் நடக்கிறது பாருங்க. அசீரியர்கள் தேசத்தை சுற்றிலும் அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். தேசம் அவர்களை சுற்றில், அதாவது அங்கே தேச முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. உள்ளே எருசலேமிற்குள்ளே தேவ ஜனங்கள் ஒரு லாக்டவுனுக்குள்ளே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடைக்கப்பட்ட வீட்டிற்குள்ளே, அடைக்கப்பட்ட நாட்டிற்குள்ளே, தங்கள் நாட்டை விட்டு தங்கள் பகுதியை விட்டு வெளியே போக முடியாதபடி ஒரு லாக்டவுனுக்குள்ளே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு மாசம் 2 மாசம் வரைக்கும் அவர்கள் உள்ளே இருக்க முடியும். அப்படித்தான் எதிரிகள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச கால வெளியில் அவர்கள் முற்றுகையிட்டுக் கொண்டிருப்பார்கள். 1 மாதம் 2 மாதம் வெளியில முற்றுகையிட்டுக் கொண்டிருப்பார்கள். அதற்குள்ளாகவே உள்ளே இருக்கிற அந்த நாட்டில் உள்ள மக்கள் அவர்கள் கதவை திறந்து வெளியே வர ஆரம்பித்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால் பஞ்சம் அத்தனை கொடுமையாய் காணப்பட ஆரம்பித்து விடும். இதே சம்பவம் சமாரியாவிலே சில வருடங்களுக்கு முன்பு நடந்ததாக வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ஒரு கழுதையினுடைய தலை 80 வெள்ளிக்காசுக்கு விட்டதாக வேதம் சொல்லுகிறது. பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை வெட்டி சாப்பிட்டார்கள். ஒரு பெண் தன் பிள்ளையை வெட்டி சாப்பிட்டாள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பஞ்சம் அத்தனை கொடுமையாய் அதற்கு முந்தின நாட்களில் எல்லாம் காணப்பட்டிருக்கிறது. எசேக்கியாவின் நாட்களிலும் அப்படித்தான் ஜனங்கள் பஞ்சத்திலே மடிவார்கள் என்று சொல்லி எதிரிகள் வெளியிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அசீரிய ராணுவம் காத்துக் கொண்டிருக்கிறது. அங்கே மன்னன் காத்துக் கொண்டிருக்கிறான். ரப்சாக்கே என்கிற அவருடைய படைத்தளபதி வெளியேயே நின்று கொண்டிருக்கிறான். எப்பொழுது தேசம் திறக்கும் என்று சொல்லி காத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் தேசம் திறக்கவில்லை. அவர்கள் பயப்படவில்லை. அவர்கள் பயத்தை மாற்றுவதற்கு ஒரு வல்லமை அவர்களோடு கூட இருந்ததாக சொல்லுகிறார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் பஞ்சத்தினால் மடிந்து போகவில்லை. அங்கே சுகமாய் சாப்பிட்டுக் கொண்டிருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அதோடு கூட மாத்திரமல்ல, அந்த எதிரிகள் எப்படி மடங்கடிக்கப்படுகிறார்கள் என்பதையும் இந்த வேத வசனங்களின் மூலமாய் இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிவிக்க ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, ராஜா வெளியே இருந்து கொண்டு ரப்சாக்கே பயம் காட்டுகிறான். அசீரிய மன்னன் பயம் காட்டுகிறான். சனகரிப் மன்னன் பயம் காட்டுகிறான். ரப்சாக்கே படை தளபதி பயம் காட்டுகிறார்கள். எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிறார்கள், இதனிலிருந்து 2000 குதிரை நான் உனக்கு தருகிறேன். ராஜாவை பார்த்து சொல்லுகிறான். அந்த யூதா ராஜாவை பார்த்து சொல்லுகிறான். அந்த குட்டி ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், உனக்கு 2000 குதிரைகளை நான் தருகிறேன். அது மேல ஏறி உட்கார்ந்து சவாரி செய்வதற்கு உன் ஆட்கள் இருக்கிறார்களா என்று அவன் கேட்கிறான். பிரியமானவர்களே, 2000 குதிரையை நான் உனக்கு கொடுத்தேனா அது மேல உட்கார்ந்து என்கிட்ட சண்டைக்கு வருவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். நான் குதிரைதாரே, என் கூட சண்டைக்கு வருவதற்கு நான் உனக்கு குதிரை தருகிறேன் என்று சொல்லி அவ்வளவு ஆக்ரோஷமாய் பேசுகிறான். பிரியமானவர்களே, இப்படி எல்லாம் பேசியாச்சுன்னா ஜனங்கள் திறந்துட்டு நாட்டை லாக்டவுன் விட்டு வெளியே வந்துடுவாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க, அவங்க வெளியே வந்துடுவாங்க, நாட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் இது போன்ற காரியங்களை, அவன் வீர அவசரங்களை பேசிக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த எசேக்கியா ராஜா செய்த காரியம் என்ன? கடைசியாக இப்படி அவர்களுக்கு விரோதமாக எழுப்பின அந்த எதிரிகள் அழிக்கப்பட்டார்கள். ஜெபத்திலேயே தன்னுடைய எதிரிகளை அழித்து போட்டவன் அவன் ஜெபத்திலேயே காத்திருந்து ஆண்டவரையே நோக்கி பார்த்து தேவாலயத்திலேயே தங்கியிருந்து தன் எதிரிகளை அழித்து போட்டவன் எசேக்கியா ராஜா. பிரியமானவர்களே, உடனே அந்த சிட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ரப்சாக்கே எழுதின, அந்த சனகரிப் மன்னன் எழுதின அந்த சிட்டியை எடுத்துக்கொண்டு நேர தேவாலயத்திற்குள்ளே போனான். தேவ சமூகத்திலே உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி கதறினான். அந்த சிட்டியை தேவனுக்கு முன்பாக விரித்து வைத்து, அந்த கடிதத்தை தேவனுக்கு முன்பாக விரித்து வைத்து தேவாலயத்திலே ஆண்டவரை நோக்கி முறையிட்டான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. மக்களை உற்சாகப்படுத்தினான். கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லி மக்களை உற்சாகப்படுத்தினான். நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களோடு கூட இருப்பது மாம்சமுயம். நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் செய்கிறவர் நம்முடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை நம் இடத்திலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆகவே பயப்படாதீங்க, தைரியமாறுங்கன்னு சொல்லி நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்களை அவன் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறதை, தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறதை இடத்திலே பார்க்கிறோம். நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவர்களை எதிர்ப்பதற்கு இவர்களிடத்திலே பலம் இல்லை என்பது உண்மைதான். அவர்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் வெளியே அவர்கள் யுத்தத்திற்காக அணிவகுத்து காத்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான். அந்த சூழ்நிலையிலே இவன் ஜெபம் பண்ணின பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது, எதிரிகள் எப்படி அழிக்கப்படுகிறார்கள்
என்பதுதான் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற சத்தியம் பிரியமானவர்களே. அதற்கு ஆதாரமாகத்தான் இந்த சங்கீதம் 46 சங்கீதத்தை இன்றைக்கு நான் எடுத்து உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த சங்கீதம் ஒருவேளை எசேக்கியாவினால் எழுதப்பட்டிருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இது அவர்கள் நாட்களிலே நடந்த சம்பவம் போல தெரிகிறபடியினால் அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள். எசேக்கியாவும் ஏசாயாவும் ஒரே காலத்தவர்கள். இவர் ராஜா, அவர் தீர்க்கதரிசி. சம காலத்தவர்கள். அவர்கள் 2 பேரில் யாராவது ஒருவர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, அங்கே இந்த வசனத்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. தேவன் உங்களுக்கு அடைக்கலம், தேவன் நமக்கு பலன். அவர் ஆபத்து காலத்திலே சனகரி போன்ற எதிரிகள் அவர்கள் நம்முடைய நாட்டை சுற்றிலும் வெளியிலே அங்கே அவர்கள் நமக்காக வெளியே காத்துக் கொண்டிருக்கும் பொழுது, எப்போ தேசம் திறக்கும் என்று சொல்லி தேசத்தை முற்றுகையிட்டு காத்துக் கொண்டிருக்கிற அத்தனை பெரிய ஆபத்து நிரம்பின காலங்களிலே தேவன் எனக்கு அடைக்கலமானவர், தேவன் எனக்கு துணையானவர், என் தேவன் எனக்கு ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாய் பலனாய் இருக்கிறார் என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுகிறதை நம்ம இந்த வேத பகுதியிலே பார்க்கிற பிரியமானவர்களே. நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் அடைக்கலம் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே அடைக்கலம் என்று சொல்லி இருக்கிறது. 7வது வசனத்துல நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். 11வது வசனத்துல யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்பதாய் அங்கே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு அடைக்கலமானவர். இந்த தேவன் உங்களுக்கு அடைக்கலமானவர். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். 59வது சங்கீதம் 1ஆம் வசனத்தில் அப்படி சொல்லி இருக்கிறது. என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் ஆண்டு, உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் ஆண்டவரே. என் தேவன் எனக்கு அடைக்கலமானவர் என்று சொல்லியும் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் எனக்கு அடைக்கலமானவர், எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர், உயரமான ஸ்தலத்திலே வைத்து அவர் என்னை பாதுகாக்கிறவர் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலமானவர். அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா யாரும் உங்களை தொட முடியாது. பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளுக்கு கீழே அடைக்கலமாய் வந்துட்டேன்னா உனக்கு நிறைவான பலன். ரூத், உனக்கு நிறைவான பலன். ஏன்னா நீ அவருடைய சட்டைக்கு கீழே நீ அடைக்கலமாய் வந்திருக்கிறாய். அவருடைய சட்டைக்கு கீழே அவரை தேடி வந்த பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் அடைக்கலம் கொடுக்கிறார். சிபி சக்கரவர்த்தி என்று சொல்லி ஒரு சக்கரவர்த்தி, அந்த மன்னன் மிகவும் தாராளமான ஒரு மன்னன். ஒரு முறை ஒரு பறவை ஒன்று அவருடைய தோளின் மீது வந்து உட்கார்ந்ததாம். பயந்த சுபாவத்தோடு கூட அது அங்கேயும் எங்கேயும் பார்த்து வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது வேகமாய் ஒரு கழுகு கோபத்தோடு கூட பறந்து வந்தது. அந்த கழுகு சொல்லியது, இந்த பறவையை என்னிடத்திலே கொடுத்து விடு, இது என்னுடைய உணவு, இதை நான் துரத்தி வந்து கொண்டிருக்கிறேன், அது உன்னிடத்திலே அடைக்கலம் தஞ்சம் புகுந்திருக்கிறது, நீ அதை விட்டுவிட வேண்டும், அதை துரத்தி விட வேண்டும். இன்றைக்கு அது என்னுடைய உணவு, நான் அதை துரத்தி வந்து பிடிப்பதற்காக வந்த சமயத்திலே அந்த உணவை பிடிக்க வேண்டிய நேரத்தில் அது உன்னிடத்திலே தஞ்சம் புகுந்திருக்கிறது, அதை கொடுத்து விடு என்று சொல்லி அந்த பறவை கேட்டதாம். அப்பொழுது இல்ல முடியாது அப்படின்னு அந்த சிபி சக்கரவர்த்தி சொல்லும் பொழுது கடைசியாக அந்த பறவையோடு கூட உள்ள ஆர்கியூமென்ட்ல, சரி உனக்கு என்ன வேண்டும், வேறு ஏதாவது கேள், நான் தருகிறேன், உனக்கு உணவு தருகிறேன், இல்லை எனக்கு அந்த பறவை தான் வேண்டும், அப்படியானால் வேறு எதையாவது கேட்டுப்பார் என்று சொல்லும் பொழுது, அப்படியானால் எனக்கு உன்னுடைய சரீரத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் சதையை நீ பிட்டு கொடுக்க வேண்டும், அதை கிழித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த சக்கரவர்த்தி தன்னுடைய சரீரத்தில் இருந்து கொஞ்சம் சதையை எடுத்து அந்த பறவைக்கு கொடுத்தார் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு சாதாரண மன்னனுக்கு இத்தனை அன்பு காணப்படுமையானால் தன்னிடத்தில் அடைக்கலமா வந்திருச்சது ஒரு பறவை. இந்த பறவைக்கு அடைக்கலம் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இத்தனையாய் ஒரு மனிதனுக்குள்ளே எண்ணங்கள் காணப்படுமையானால் தன்னை நோக்கி வந்த பிள்ளைகளுக்கு, தன்னிடத்திலே அடைக்கலமாய் வந்த பிள்ளைகளுக்கு தேவன் எத்தனை அடைக்கலம் கொடுத்து பாதுகாக்கிறவர். பிரியமானவர்களே, ஆராதிக்கிற தேவன் நமக்கு அடைக்கலமானவர். அவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார். அவரிடத்திலே வரும் பொழுது நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவீர்கள், பாதுகாப்பான இடத்திலே வைக்கப்படுவீர்கள். எங்களை சுற்றிலும் கோட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, இது எங்களுக்கு அடைக்கலம் என்று சொல்லவில்லை. எருசலேம் நகரம் அது மலைகளினால் சூழப்பட்டிருக்கிறது, இது எங்களுக்கு அடைக்கலம் என்று ராஜா சொல்லவில்லை. என் தேவன் எங்களுக்கு, நம்முடைய தேவன் எங்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார்.
இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அவர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறார். ஆபத்து நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் எங்களுக்கு அவர் தைரியத்தை தருகிறார். பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு, ஆபத்தை எதிர்கொள்வதற்கு, சோதனையை எதிர்கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி அவன் அதை சொல்லுவதை தான் அவர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையானவர். நான் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் எனக்கு ஆபத்து வரும் பொழுது அவர் அனுகூலமான துணையாய் இருக்கிறவர். மனைவியை குறித்து அவள் ஏற்ற துணை என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமுக்கு ஏற்ற துணை என்று வேதம் சொல்லுகிறது. ஏற்ற துணையை தேவன் உருவாக்கி கொடுத்தார் என்று சொல்லி பிரச்சனை நேரத்தில் என் தேவன் உங்களுக்கு அனுகூலமான துணையாய் வருவார். பிரியமானவர்களே, ஆபத்து நேரத்தில் யாரும் உங்களுக்கு துணையா வரமாட்டாங்க. மற்றவங்க எந்த நேரத்தில் உங்களுக்கு துணையா இருப்பாங்க. ஆனா ஆபத்து என்று சொல்லி வரும் பொழுது, பிரச்சனை என்று வரும் பொழுது மனிதர்கள் ஓடுவார்கள், ஒளிவார்கள், உங்களை விட்டு விலகிக் கொள்ளுவார்கள். என் தேவன் அந்த ஆபத்து நேரத்தில் தான் நமக்கு அனுகூலமான துணை. பிரியமானவர்களே, அனுகூலமான துணையாய் இருக்கிறவர். அவரை நீங்க தேடி 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 அழுத்து போய் கடைசியில் அவரை கண்டுபிடிக்கிற அந்த மாதிரியான காரியங்கள் அல்ல. அவர் உங்களோடு இருக்கிறபடியினால் அனுகூலமான துணையாய் இருப்பார். சில பெரிய மனுஷர்கள் உண்டு, உங்ககிட்ட உதவி கேட்கலாம், அவர்கிட்ட போய் உதவி கேட்டா செய்வாருங்க. ஆனா இப்ப அவரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், இப்ப ரொம்ப பிஸியா இருப்பாரு, இல்லன்னா இப்ப இந்த சூழ்நிலையில அவரால் செய்ய முடியாது, இப்படி சொல்லுகிற மனிதர்களை பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அவங்க எங்களுக்கு சொந்தக்காரங்க தான், அவங்க எங்களுக்கு உதவி செய்ய முடியும், ஆனா இன்றைக்குள்ள சூழ்நிலையில் அவர் எனக்கு செய்ய முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிற அநேக சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் அப்படி அல்ல, அவர் அனுகூலமான துணையானவர். துணையானவர் அல்ல, அனுகூலமான துணையானவர். அப்படின்னா நீங்க தேடி அலைய வேண்டாம், நீங்க பிரயாசப்பட வேண்டாம். 40 நாள் உபவாசம் இருந்தால்தான் அவரை பார்க்க முடியுங்கிற அந்த கட்டல்ல பிரியமானவர்களே, ஏன்னா அவர் எப்போதும் உங்க கூட இருக்கிறாரு, எப்பொழுது அவர் உங்களோடு இருக்கிறாரு. இந்த ஆண்டவர் எப்பொழுது நம்மோடு இருக்கிறபடியால் அவர் எனக்கு அனுகூலமான துணையாயிருக்கிறார் என்று ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் பாடுகிறான், தொடர்ந்து பாடுகிறான். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்து போனாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். முதல்ல லாக்டவுனுக்குள்ள வரும் பொழுது ஒரு மனிதனுக்கு வருவது பயம், இரண்டாவது பஞ்சம், மூணாவது எதிரிகளின் தாக்குதல். இந்த மூன்றையும் குறித்து அவன் சொல்லுகிறான். இதுக்கு எதுக்குமே நாங்கள் பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம். பஞ்சத்தில் நாங்கள் திருப்தியாய் போஷிப்பிக்கப்படுகிறோம், எதிரிகள் மடங்கடிக்கப்படுகிறார்கள். மூன்று காரியம் எங்கே நடப்பதாக அவன் இந்த வேத வசனத்தில் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. தலைகீழ சூழ்நிலைகள் மாறி போனாலும், பூமி நிலை மாறலாம், மலைகள் நடுச்சமுத்திரத்திலே சாய்ந்து போகலாம், அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அதிரலாம், நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். அதாவது அசையக்கூடாதவைகள் எல்லாம் அசையலாம். பிரியமானவர்களே, அசையக்கூடாதவைகள் எல்லாம் அசைந்து போகலாம், ஆனா நாங்க பயப்பட மாட்டோம். நான் பயப்பட மாட்டேன். எல்லாம் அசையலாம், அசையக்கூடாதவைகள் எல்லாம் அசைந்து போகலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன், நாங்க பயப்பட மாட்டோம். எங்க வாழ்க்கையில அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்க நம்பி இருக்கிற அநேக அஸ்திபாரங்கள் அசைக்கப்படலாம். நீங்க பணத்தை நம்பி இருக்கலாம், அழகை நம்பி இருக்கலாம், திறமையை நம்பி இருக்கலாம், மனுஷனை நம்பி இருக்கலாம், சொந்தங்களை பந்தங்களை நம்பி இருக்கலாம், ஒரு சொத்துக்களை நம்பி இருக்கலாம், நீங்க ஏதோ ஒரு காரியத்தை, சரீரத்தின் ஆரோக்கியத்தை நம்பி இருக்கலாம். நீங்க நம்பி இருக்கிறவர்கள் எல்லாம் அசைக்கப்படலாம். பிரியமானவர்களே, ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன். என்னுடைய நம்பிக்கை கர்த்தரே என் நம்பிக்கை, என் தேவனே என் நம்பிக்கை, அவரே என் நம்பிக்கை என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அவர்கள் பயப்படுவதில்லை. நீங்க பயப்பட மாட்டீங்க. அவரை நம்பி வாழுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில, அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் பயத்தை நீக்கி போடுகிறார். மார்ட்டின் லூத்தர், அருமையான தேவனுடைய மனுஷர், வாழ்க்கையில் பயங்கரமான சூழ்நிலைகள், பயங்கரமான போராட்டங்கள், உயிருக்கு ஆபத்தான பல சூழ்நிலைகள் அவர் எதிர்த்து நிற்கிறார். தனி மனிதராக அங்கே காணப்படுகிற, திருச்சபையிலே காணப்படுகிற ஒழுங்கு நடவடிக்கைகளுக்காக, அதாவது அங்கே காணப்படுகிற ஒழுங்கற்ற தன்மைகளை மாற்றி அமைப்பதற்காக, சீரமைப்பதற்காக அவர் தனி மனிதனாக நின்று யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அநேகர் அவருக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். இவர் சீர்திருத்தத்தை பண்ண விடாதபடி தடை செய்கிறார்கள். அப்ப அந்த மனிதர் சொன்ன காரியம், அந்த தேவ மனுஷர் சொன்ன காரியம், எதிராளிகள் நமக்கு விரோதமா என்னெல்லாம் செய்யட்டும், எதையெல்லாமோ செய்து கொண்டிருக்கட்டும்,
அவர்கள் என்னென்னலாமோ காரியங்களை நமக்கு ரோதமாய் சதியாய் செய்து கொண்டிருக்கட்டும். நாம் பாடுவோம். 46வது சங்கீதத்தை நாம் பாடிக்கொண்டிருப்போம். நாம் அந்த சங்கீதத்தை பாடிக்கொண்டிருப்போம் என்று அந்த மனிதர் சொன்னாராம். பிரியமானவர்களே, 46ஆம் சங்கீதத்தை நாம் பாடிக்கொண்டிருப்போம். தேவன் நமது ஆதிக்காலம் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துறையுமானார் அப்படின்னு நம்ம பாடிக்கொண்டிருப்போம். அவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறார். பூமி நிலை மாறி மலைகள் நடும் சமுத்திரத்துல சாய்ந்து போகலாம், பர்வதங்கள் அதிரலாம், பொங்கலாம், ஆனால் பயப்பட மாட்டோம். என ஒரு நதி உண்டு, என ஒரு நதி உண்டு. நாங்க பயப்பட மாட்டோம். எந்த சூழ்நிலையும் கண்டு பயப்பட மாட்டோம். சீடர்கள் பயப்படுகிறார்கள். 11 சீடர்கள் அவர்கள் பூட்டப்பட்ட அறையிலே, லாக்டவுன் பண்ணப்பட்ட வீட்டுக்குள்ளே அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இனி என்ன நடக்குமோ? ஒரு சிறைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒரு லாக்டவுனுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வீடு பூட்டப்பட்டிருக்கிறது. உள்ளே அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் உள்ளே வந்தார், இயேசு உள்ளே வந்தார். பயப்படாதீங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிறீர்களோ? பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளே பயந்து கொண்டிருக்கிறீர்களோ? தேவன் நமக்கு அடைக்கலம், தேவன் நமக்கு பலன், தேவன் நமக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார். பயப்படாதீங்க. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, பயப்படாதீங்க. எதையும் கண்டு பயப்படாதீங்க. சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீங்க. காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உதவி செய்கிற, அனுகூலம் பண்ணுகிற, அனுகூலமாக இருக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடியினால், ஒரு தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறபடியினால், ஒரு தேவன் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறபடியினால் சூழ்நிலைகளை கண்டு பயந்து போகாதீங்க. சூழ்நிலைகளை கண்டு நடுங்கி போகாதீங்க. ஏன்னா நீங்க பயப்படாமல் இருப்பதற்கு ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய பயத்தை நீக்கி போடுகிறவர், அவர் உங்களை தைரியப்படுத்துகிறவர், அவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறவர், அவர் உங்களுக்கு புது பலன் தருகிறவர், உங்களை தைரியப்படுத்தி உங்களை வழி நடத்துகிறவர். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இருக்கிறீர்களோ? உள்ளே வந்து சொல்லுவார். வீட்டுக்கு உள்ளே வந்து சொல்லுவார், மகனை பயப்படாதே, பயப்படாதீங்க. 11 சீடர்கள் பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்த பொழுது இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவே நின்று பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க. ஒரு பெரிய தேசத்தினுடைய மன்னன், ஜனங்கள் உள்ளே இருக்கிறார்கள். வெளியில அங்க எதிரிகள் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. பயப்பட முடியாத சூழ்நிலை, மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அப்ப அவங்க பாடுகிறாங்க, நாங்க பயப்பட மாட்டோம், நாங்க பயப்பட மாட்டோம். அடுத்தபடியாக அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. எதுக்காக அவங்க பயப்பட மாட்டாங்களாம்? அதனுடைய காரியத்தை அவங்க மிக தெளிவா அறிவிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா ஒரு காரியம் உண்டு, ஒரு நதி உண்டு, அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அது சந்தோஷிப்பிக்கும் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மாத்திரமல்ல, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். எங்கள் தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறார். ஆகவே நாங்கள் பயப்பட மாட்டோம். மாத்திரமல்ல, ஒரு நதி இருக்கிறது, ஒரு நதி இருக்கிறது. எங்க நாட்டுக்குள்ள, எங்க பட்டணத்துக்குள்ள ஒரு நதி ஓடுது. அது என்னையா ஒரு நதி? எருசலேமுக்குள்ள நதி ஓடுதா? எருசலேமுக்குள்ள அந்த தேவாலயம் இருக்கிற இடங்களுக்குள்ள நதி ஓடுகிறதா? ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த நதியை குறித்து வேதத்திலே பார்க்க முடியும். இந்த எசேக்கியா ராஜா ஒரு நதியை வெட்டினான். அதாவது கீகோன் ஆற்றை அவன் வெட்டி அந்த தண்ணீரை அவன் அப்படியே எருசலேம் நகரத்திற்குள்ளே கொண்டு வந்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கீகோன் அவன் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் வாக்கிய பண்ணினார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நீங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படிப்பீர்களேயானால், இந்த எசேக்கியா கீகோன் என்னும் ஆற்றிலே அணையை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது என்பதாய் அவன் செய்தது எல்லாம் வாய்த்தது. அது ரொம்ப கடினமான ஒரு காரியம், ஈஸியான காரியம் கிடையாது. இது ஈஸியான ஒரு வேலை கிடையாது, மிக கடினமான ஒரு வேலை. பாருங்க, அணை கட்டி, டேம் கட்டி அந்த கீகோன் ஆற்றினுடைய தண்ணீரை, அந்த கீயோன் ஆற்றினுடைய தண்ணீரை அவன் டேம் மூலமாக சேகரித்து அதை அவன் 1777 அடி அவன் அங்கே கீழே கால்வாயின் மூலமாக அவன் எருசலேம் நகரத்திற்கு தண்ணீரை கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எசேக்கியா ராஜா அந்த தண்ணீரை அந்த தேசத்திற்கு உள்ளே, நாட்டிற்குள்ளே, அந்த எருசலேம் பட்டணத்திற்குள்ளே கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வெளியில இருக்கிறவங்க காட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நிச்சயமா தண்ணீருக்கு பட்டுப்பாடு வரும், குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுவாங்க, அங்க இருக்கிற தாவரங்களுக்கு தண்ணீர் இருக்காது, அதனால கிடைக்கிற கொஞ்சம் விளைச்சல் நிலமும் அங்க அற்று போய் அவங்க உள்ள பஞ்சம், பசி ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால அவங்க கதவை திறந்துட்டு வெளியே வருவாங்க அப்படின்னு எதிரிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சனகரி மன்னன் பார்த்துக் கொண்டிருக்கிறான், ரப்சாக்கே தளபதி பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் உள்ளே இருக்கிற ஜனங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் அங்கே உணவு உண்டு கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவன் அவர்களை போஷிப்பிக்கிறார்.
ஒரு நதி உண்டு, எங்களுக்கு ஒரு நதி இருக்குது. அசீரியர்கள் இந்த நதியை பார்க்க முடியாது. இது அண்டர் கிரவுண்ட் வழியாக உள்ளே வருகிறது. ஏற்கனவே இந்த பகுதியை குறித்து நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதாவது இந்த எருசலேம் நகரமானது எபூசியர் கையிலே இருந்தது. எபூசியர் அந்த தங்களுடைய நகரத்தினுடைய கழிவு நீர் வெளியே வருவதற்கு ஒரு சாலகத்தின் வழியாக அந்த கழிவு நீரை வெளியேற்றுவார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை எப்படி தாவீது பிடித்தான்? அந்த பட்டணத்தை பிடிக்கிறது கஷ்டம், அது உள்ள போக முடியாது. அந்த பட்டணம் அவ்வளவு பயங்கரமான, அங்கே பாதுகாப்பு சுவர்கள் காணப்பட்டது. ஆனா தாவீது அந்த பட்டணத்தை எபூசியர் கையில் இருந்து பிடிச்சிட்டாரு. எப்படி பிடிச்சாருன்னா, வேதம் சொல்லுகிறது அந்த டிரைனேஜ் பைப் வழியாக, அந்த கழிவு நீர் குழாய் வழியாக அவர் நாட்டுக்கு உள்ள போயிட்டாரு. எருசலேமுக்குள்ள போய் அந்த பட்டணத்தை பிடித்தார் என்பதால் சரித்திரம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்படி எருசலேமில் இருந்து அன்றைக்கு எபூசியர்கள் கழிவு நீரை வெளியேற்றுவதற்கு அவர்கள் ஒரு குழாய், அண்டர் கிரவுண்ட்ல குழாய் போட்டு அந்த குழாய் மூலமாய் பட்டணத்தின் கழிவுகளை வெளியே கொண்டு வந்தார்கள். உள்ள நாட்டுக்குள்ள போக முடியாது. நாடு முழுவதுமாக அங்கே மதிர்ச்சுவர்கள் காணப்படும், மலைகள் காணப்படும். அதை தாண்டி உள்ள போக முடியாது. அதனால தாவீது ஒரு வழி கண்டுபிடிச்சாரு. இந்த டிரைனேஜ் பைப் வழியாக உள்ளே போய் அவர்கள் இந்த நாட்டை பிடித்தார்கள் என்பதாக சரித்திரம் சொல்லுகிறது. ஆகவே பின்னாட்களில் எசேக்கியா என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்க, வெளியில இருக்கிற கியோ நாட்டினுடைய தண்ணீரை அண்டர் கிரவுண்ட் மூலமாக அவர் நாட்டுக்கு உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால செழிப்பா ஒரு நதி ஓடுறதுனால அவர்களுக்கு பயம் இல்லை. உள்ள நல்ல சாப்பாடு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இங்க அவங்களுக்கு ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கு விற்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அது சந்தோஷம் பண்ணி கொண்டிருக்கிறது. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஒவ்வொரு நாளிலும் தேவன் எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளிலும் எங்களுக்கு தேவையான உணவுகளை என் தேவன் எங்களுக்கு தருகிறார். தேவன் உங்களுக்கு தேவையான உணவை தருவார். பிரியமானவர்களே, அதிகாலையிலே தேவனை தேடி பாருங்க. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அதிகாலையில போங்க, மன்னாவை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு அதிகாலையிலே போய் மன்னாவை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் அங்கே சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவையான மன்னாவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தேவையான மன்னாவை தேவன் கொடுத்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அந்த மன்னாவை சாப்பிட்டார்கள். அவர்கள் அந்த மன்னாவை சாப்பிட்டு அவர்கள் பலத்தோடு கூட காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, சத்திய வேதாகமத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்க. மத்திய சுவிசேஷத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஜெபத்தை பற்றி சொல்லும் பொழுது இயேசு ஜெபத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் சொல்லும் பொழுது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய ஆகாரம், ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு காலையில ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இன்றைக்கு நான் என்ன உணவு சாப்பிடணும் நீங்க டிசைட் பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கணும். பிரியமானவர்களே, எல்லா ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டுமா? சரீரத்தில் பிரஷரோ சுகரோ பிபியோ வேற எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு வராம, கொலஸ்ட்ரால் இல்லாம நீங்க நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டுமே ஆனால் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு நீங்கள் உணவு உட்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அன்றன்று உணவை எனக்கு தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு என்ன உணவு கொடுக்க சித்தமாயிருக்கிறீரோ அந்த உணவை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு என்ன உணவு தேவையோ அந்த உணவை கொடுத்து தேவன்களை போஷிப்பிப்பார். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் உணவை கேட்க வேண்டும். ஆண்டவரே இந்த நாளின் உணவை எனக்கு தாரும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் உணவு கொடுத்தாரு. அவங்க விருப்பத்துக்கு இச்சைக்கேற்ற போஜனத்தை தேவன் கொடுக்கல. ஒரு கட்டத்தில் இச்சைக்கேற்ற போஜனத்தை கொடுத்த பொழுது அதை தின்னுட்டு அந்த இச்சைக்கேற்ற போஜனம் அவர்களை மரணத்திற்கு நேராக நடத்தியது என்பதால் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் அநேகருடைய வாழ்க்கையில ஏன் சீக்கிரத்தில் வியாதி, அநேகருடைய வாழ்க்கையில ஏன் அந்த வியாதி இந்த வியாதி ஏகப்பட்ட வியாதி, இச்சைக்கேற்ற போஜனத்தை மனிதர் உட்கொள்ளுகிறபடியினால் அருமையான தேவச்சனமே ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே இன்றைக்கு நான் என்ன உணவு உட்கொள்ள வேண்டும்? அன்றைய ஆகாரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒரு நாள் உப்பு இல்லாம கூட தருவாரு, ஒரு நாள் கஞ்சி சாப்பாடு கூட தருவாரு, இன்னொரு நாள் பிரியாணி தருவாரு, ஒரு நாள் உங்களுக்கு காரம் இல்லாம தருவாரு, இன்னொரு நாள் காரம் அதிகமா போட்டு தருவாரு. எல்லாம் உங்களுக்கு நன்மைக்காகத்தான் இருக்கும். கொஞ்சம் வயிறு கழியணும்னா காரத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு உப்பு சத்து ஏறக்கூடாதுன்னா உப்பு இல்லாம ஆண்டவர் சாப்பாட்டை கொடுத்து பார்ப்பாரு. உங்களுக்கு கொழுப்பு நிறைய ஆயிடுச்சு, நமக்கு சரீரத்தில் நிறைய கொழுப்பு கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு சொன்னா
சொன்னா உடனே கொழுப்பில்லாத ஆகாரத்தை தேவன் நமக்கு தருவார். பிரியமானவர்களே, எந்த ஆகாரம் சாப்பிட்ட நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமோ அந்த ஆகாரத்தை என் தேவன் தருவார். அந்த தின ஆகாரத்தை நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். இன்றைக்கு தேவையான ஆகாரம் என்ன ஆண்டவரே? இன்னைக்கு நான் எதை உட்கொள்ள வேண்டும்? எது என் சரீரத்துக்கு ஆரோக்கியம்? அன்றைக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த மன்னா பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அதை சாப்பிட்டவங்கல்ல பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இருந்ததில்லை. அது தூதர்கள் உண்ணுகிற அப்பம், வானத்தினுடைய கதவை திறந்து ஆண்டவர் அந்த அப்பத்தை அந்த மன்னாவை அவர்களுக்கு வருஷிக்க பண்ணினார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. எது தேவையானதோ அதை தருகிற தேவன். ஏன் அவங்களுக்கு மன்னா கொடுத்தாரு? சிக்கனை கொடுக்கல, மட்டனை கொடுத்து, பிரியாணியை கொடுத்து, ஏதோ விதவிதமா தேவன் ஏன் அவங்களுக்கு கொடுக்கல? தேவனுக்கு தெரியும் பிரியமானவர்களே, எது நமக்கு அவசியமானது, எது தேவையானது, எது ஆரோக்கியமானது, அதை தேவன் அவங்களுக்கு கொடுத்தாரு. தூதர்கள் உண்ணுகிற அப்பத்தை கொடுத்தாரு, அதை சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு யாருக்கும் தலைவலி கிடையாது, யாருக்கும் வயிற்று வலி கிடையாது, யாருக்கும் கேன்சர், பிரஷர், சுகர் எந்த வியாதியும் கிடையாது. பிரியமானவர்களே, அவர்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த உணவு, அந்த உணவை சாப்பிட்ட பிள்ளைங்க வாழ்க்கையில அந்த உணவு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அப்பத்துக்கு ஏன் ஜெபம் பண்ணுகிறோம்? தண்ணீருக்கு ஏன் ஜெபம் பண்ணுகிறோம்? ஒரு தண்ணீர் குடித்தாலும் ஏன் ஜெபம் பண்ணிட்டு குடிக்கிறோம்? ஒரு அப்பத்தை சாப்பிட்டாலும் ஏன் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுகிறோம்? ஏன்னா அந்த உணவை அவர் ஆசீர்வதித்து தர வேண்டும். அது ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பமாய் மாற வேண்டும். அதை உட்கொள்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அந்த அப்பமும் தண்ணீரும் அது வியாதியை விலக்கி போடக்கூடியது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரேயானால், அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் என் தேவர் ஆசீர்வதிப்பாரேயானால் அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். யாரு எங்களை விட்டு விலகி போடும். அனுதின அப்பட்ட ஆண்டவரிடத்தில் கேட்கணும். பிரியமானவர்களே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எது தேவையோ அதை தருவார். தேவையானதை கொடுப்பார். அதிகாலையிலேயே தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலேயே உங்களுக்கு தேவையானதை கொடுப்பார். ஒரு நதி உள்ளே பாய்ந்தது, உங்களுக்கு தேவையான உணவை கொடுப்பதற்கு, தேவையான ஆகாரத்தை கொடுப்பதற்கு, அதிகாலையிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அங்கே அவர்களுக்காக ஆண்டவர் இருந்தார். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையில் தேவன் அப்படி செய்ய வல்லவர். ஒருமுறை ஒரு சின்ன பிள்ளை உங்களுடைய அம்மாட்ட ஒரு ஜெபத்தை பண்ணியது, ஒரு வேண்டுதல் கேட்டது. அம்மா, நான் கேட்கிறது நீங்க எனக்கு தரணுமா? சரி மகளே, நீ கேள், நான் உனக்கு தருகிறேன். எனக்கு காலையில, மத்தியானம், சாயந்தரம், நைட்டு எல்லா நேரமும் எனக்கு சாப்பாட்டுக்கு சாக்லேட்டை தான் தரணுமா அப்படின்னு அந்த பிள்ளைட்ட அப்பா தன்னுடைய தாயை பார்த்து கேட்டது. பிரியமானவர்களே, எப்படி இருக்கு அந்த தாய்க்கு? தாய் கொடுத்தாள், சாக்லேட் கொடுத்தா. ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க. காலையில சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, இரவு சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த பிள்ளை நினைச்சது, நம்ம அம்மாவுக்கு நம்ம மேல அன்பு இல்லை போல, நம்ம சாக்லேட்டை கேட்டோம். 3 நேரம் எனக்கு சாக்லேட் தான் பிடிக்கும், எனக்கு ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும். நம்ம அம்மாட்ட கேட்டோம், அம்மா நமக்கு அதை கொடுக்கலையே, அம்மா கொடுக்காததுனால, நான் கேட்டதை கொடுக்காததுனால என் மேல அம்மாவுக்கு விருப்பம் இல்லையோ அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை நினைத்தது. அம்மா கிட்ட கேட்டது, அம்மா நம்ம அப்பா தான் பேக்கரி வச்சிருக்கிறாங்களே, நம்ம கடையில தான் ஏகப்பட்ட சாக்லேட் இருக்குது, ஏகப்பட்ட ஐஸ்கிரீம் இருக்குது, ஏம்மா எனக்கு தரமாட்டிக்கிறீங்க? எவ்வளவு சாக்லேட் நம்ம அப்பா கிட்ட இருக்குது, நம்ம அப்பா நிறைய சாக்லேட் வச்சிருக்கிறாங்க, நிறைய ஐஸ்கிரீம் வச்சிருக்கிறாங்க, ஏம்மா எனக்கு தரமாட்டிக்கிறீங்க? அந்த பிள்ளை தன் தாயை பார்த்து கேட்டது. பிரியமானவர்களே, பிள்ளை விவரம் தெரியாம அந்த கேள்வியை கேட்குது. அம்மாவுக்கு தெரியும், எதை சாப்பிட்ட என் பிள்ளைக்கு ஆரோக்கியம், என் பிள்ளை எதை சாப்பிடணும், எதை சாப்பிட்ட பின்னாட்களில் என் பிள்ளைக்கு நன்மை உண்டாகும், என் பிள்ளைக்கு எது சாப்பிட்ட பல்லு சொட்ட இல்லாம இருக்கும், எதை சாப்பிட்ட பிள்ளைக்கு ஆரோக்கியம் இருக்கும், அது தெரியும். தன்னிடத்துல இருக்கிறது என்பது உண்மைதான். அநேக சாக்லேட் இருக்குது, உண்மைதான். அதுக்காக இருக்குங்கிறதுக்காக அதான் பிள்ளைக்கு கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, என் தேவன் சர்வத்தை வைத்திருக்கிறார், அந்த சிராசனங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார், எல்லாவர் கையில இருக்குதுங்கிறதுக்காக எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுக்கிற தேவன் அல்ல. எது நமக்கு தேவையானதோ, எது நமக்கு அவசியமானதோ, எதை கொடுத்தா நீங்க அவரை விட்டு விலகி போக மாட்டீங்களோ அதை கொடுப்பார். சில வேளைகளில் நீங்கள் அவரை அதிகமாய் நேசிக்கும் பொழுது நீங்க ஆண்டவர் கேட்கிறதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டார்னா, நேர பார்த்திருக்கிறேன் பிரியமானவர்களே, வாங்கின பிறகு ஆண்டவரை விட்டு விலகி போய் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி விடுவார்கள், ஜீவனை நஷ்டப்படுத்தி விடுவார்கள், வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி விடுவார்கள். ஆண்டவர் கொடுத்து விட்டது விடினால் எல்லாம் கிடைச்சிட்டதுனால இனி என்ன, இதுக்குதான் ஆண்டவர் தேடினோம் என்பது போல. பிரியமானவர்களே, இல்ல பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம், நம்முடைய ஆத்மீக காரியங்களை தேவன் கணக்கில் கொள்கிறவர். அதனாலதான் தேவன் நமக்கு எதை கொடுக்கிறாரோ அதுல திருப்தியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எது நமக்கு அவசியமானதோ அதை கொடுப்பார். சில வேளைகளில் நீங்க கேட்டது கிடைக்காம இருக்கலாம், அதுக்காக தேவன் உங்களை நேசிக்காம இல்ல, உங்களை நேசிக்கிறபடினாலதான் எது உங்களுக்கு தேவையானதோ, எது உங்களுக்கு அவசியமானதோ அதை கொடுப்பாரு. ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் இன்னைக்கு நான் என்ன உணவு சாப்பிடணும்ப்பா, இது நீங்க தாங்க. டெய்லி நான் சாப்பிட்டு என்னுடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, நீர் சொல்லுகிற, நீர் கொடுக்கிற உணவை சாப்பிட்டு என் சரீரத்தை ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனே, நடுவில் இருக்கிறீர், என் சரீரம் அசையப்படக்கூடாது, என் சரீரம் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். ஒரு அப்பட்ட தண்ணீரை ஆசீர்வதிப்பாரேயானால்
எனக்கு ஆரோக்கியமான சரீரம் காணப்படும் பிரியமானவர்களே. உள்ள பயம் இல்ல, உள்ள பஞ்சமும் கிடையாது பிரியமானவர்களே. உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் பயம் இல்லாம இருக்கிறாங்க. யூதா கோத்திரத்தார் பயம் இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா தேவன் அவர்களை அடைக்கலமா இருக்கிறார். உள்ள பாதுகாப்பா இருக்கிறாங்க. உள்ள அவங்களுக்கு பஞ்சமே ஏற்படல. ஏன்னா உள்ள ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. டெய்லி அவங்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்குது. மிருக ஜீவன்களுக்கு மனுஷங்களுக்கு தேவையான தண்ணீர் உணவு அங்கே கிடைக்கிறதுனால அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க பிரியமானவர்களே. இதெல்லாத்துக்கு மேல இன்னொரு காரியம் பாருங்க, ஜாதிகள் கொந்தளிக்குது, ராஜ்யங்கள் எல்லாம் தத்தளிக்குது. அதாவது அசீரியர்கள் படையெடுத்து வரும் பொழுது பக்கத்தில் இருக்க நாட்டெல்லாம் பிடிச்சாங்க, எல்லாம் பிடிச்சு அவங்க அப்படிதான் சவால் விடுகிறாங்க. எந்த தெய்வமாவது என் கைக்கு தங்களுடைய நாட்டை காப்பாற்றுச்சதா, தங்களுடைய மக்களை காப்பாற்ற முடிஞ்சதா? இதுதான் இந்த ராஜாவுடைய கேள்வி பிரியமானவர்களே. யாரும் காப்பாற்ற முடியல. அசீரியர்கள் அசூர பலத்தோடு கூட வந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக நாடுகளை சிறைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக விக்கிரகங்களை தீயிலை போட்டு எரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அவங்க முன்னோக்கி போய்கொண்டிருக்கிறாங்க பிரியமானவர்களே. அவர்களுக்கு விரோதமாக ஜாதிகள் கொந்தளிக்கிறது. ஆனா எதுவும் அந்த அசீரியனுக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு எல்லா ராஜ்யங்களும் அவைகள் தத்தளிக்கிறது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். பூமி உருகி போயிட்டு அசீரியன் பயந்து நடுங்கி போனான். எங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் தம்முடைய சத்தத்தை முழங்க பண்ணினார். அசீரியன் உருகி போனான். அசீரியன் பயந்து போனான். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் நமக்கு அடைக்கலமானவர். அவர் சேனைகளின் கர்த்தர். இந்த வசனம் மட்டும் 2 இடத்துல சொல்லி இருக்கிறது பாருங்க. 11ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த சேனைகளின் கர்த்தர் அவர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால், இந்த சேனைகளின் கர்த்தர் அவர் எங்களுக்கு முன் செல்லுகிறபடியினால் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்பதாக அவர்கள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் சேனைகளின் கர்த்தர் என்பதாய் வேதம் பற்பல வசனங்களிலே சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே அவர் சேனைகளின் கர்த்தராய் அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வரும் பொழுது அவர்கள் பயந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே அவர்களுக்காக தேவன் ஒரு வார்த்தையை அங்கே சொன்னதை பார்க்கிறோம். நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பார்க்க போகிறீர்கள். யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது என்பதாய் வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. இந்த யுத்தத்தை பண்ண போகிறது நீங்க அல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்பதான் அந்த பாமர இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அப்பாவி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அந்த அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்று தெரிந்தது, எங்கள் தேவன் எங்களுக்காய் யுத்தமும் செய்ய வல்லவர் என்பதாக. இதற்கு முன்பு அவர்களுக்கு சில காரியங்கள் தெரியும். தேவன் தங்களை பாதுகாக்கிறவர், தேவன் தங்களை போஷிப்பிக்கிறவர், தேவன் தங்களை விடுவிக்கிறவர் என்பதை அறிந்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். எங்கள் தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், அவர் நம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், பிசாசின் தலையை நசுக்கினவர். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக அவர் பிசாசின் தலையை நசுக்கி ஜெயம் எடுத்திருக்கிறார். நாம் வெற்றி வீரராய் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே நாம் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்படுவோம் பிரியமானவர்களே. அவரை நம்பி வரும் பொழுது, அவரை நோக்கி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை எதெல்லாம் அடிமைப்படுத்துகிறதோ எல்லா அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து தேவன் நம்மை வெளியே கொண்டு வர வல்லவர். உங்களை ஒரு ஜெய பாதையிலே, வெற்றியின் பாதையிலே நடத்துவதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஒரு சேனைகளின் கர்த்தர், அவருடைய சேனையில கேருபீன்கள் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது, சேராபீன்கள் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. முதல் அதிகாரம் ஆதியாகமத்தின் முதலாவது புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை பாருங்க. வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. வானம் பூமி அவைகளின் சர்வ சேனைகள், வானத்திலே இருக்கிற சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை சர்வ சேனை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் அவருடைய சேனையிலே காணப்பட்டன. கர்த்தர் தம்முடைய நீதியை நிறைவேற்றும்படி யோசுவாவினிடத்திலே சொல்லும் பொழுது அங்கே சூரியன் அவர்களுக்கு உதவியாக ஆயிலோன் மேலே, சந்திரன் அவர்களுக்கு உதவியாக கிபியோன் மேலே தரித்து நின்றது. தேவ நீதியை நிலைநாட்டுவதற்காக சூரியனும் சந்திரனும் யுத்தத்திலே பயன்பட்டன என்பதாக வேதம் சொல்லுகிறது.
செசராவோடு கூட யுத்தம் பண்ணும் பொழுது நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து புறப்பட்டு செசராவோடு யுத்தம் பண்ணின என்பதாய் வேதம் சொல்லுகிறது. நட்சத்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சூரிய சந்திரனை கட்ட நம்முடைய யுத்தத்திலே பயன்படுத்தி இருக்கிறார். கேருபீன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சேராபீன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தேவ தூதர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏன் நம்ம படிச்சு கொண்டிருக்கிற இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த அசீரியருடைய பாளையத்திற்குள்ளே போய் 1,85,000 பேரை ஒரே ஒரு தூதன் வெட்டி போட்டான் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. தூதர்கள் பலவான்களாய் காணப்படுகிற தூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஏராளமான கோடிக்கணக்கான சர்வ சேனையாகிய தேவ தூதர்களுடைய சேனையிலே காணப்படுவதாக வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யோவேல் 2:25 அவருடைய சர்வ சேனையாகிய வெட்டுக்கிளி அவருடைய சேனையிலே காணப்படுகிறது. அந்த வெட்டுக்கிளியை தான் ஆண்டவர் பார்வோனுக்கு விரோதமாய் உபயோகப்படுத்தினார். பேன்களை உபயோகப்படுத்தினார், வண்டுகளை உபயோகப்படுத்தினார், தவளையை உபயோகப்படுத்தினார். இவைகள் எல்லாம் சேனைகளிலே பயன்படுத்தப்படுகிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அங்கே அவர்கள் கானானுக்குள்ளே குளவிகளை அனுப்பி ஆண்டவர் எதிரிகளை துரத்தினார் என்பதாக கூட வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவருடைய யுத்த ஆயுதங்கள் அப்படி அவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். கடந்த நாட்களின் சரித்திரங்களை திரும்பி பார்க்கும் பொழுது தேவன் குளவிகளை பயன்படுத்தி கூட தம்முடைய பிள்ளைகளுக்காய் யுத்தங்களை பண்ணின சம்பவங்களை நான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் நமக்காய் அவர் யுத்தம் பண்ணுகிறவர். அவரிடத்திலே சேனைகள் இருக்கிறது. யாக்கோபை குறித்து, இஸ்ரவேலை குறித்து யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர்களுடைய சேனை என் சேனை என்று சொல்லி அந்த ஜனங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நம்மை குறித்து கூட வெளிப்படுத்தலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சேனை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய சேனையிலே ஒரு தளபதி இருக்கிறார். இயேசு நம்முடைய சேனையின் தளபதியாய் காணப்படுகிறார். நமக்கு ஒரு கொடி, சிலுவை கொடி காணப்படுகிறது. நமக்காக ஒரு சீருடை கொடுக்கப்படுகிறது. சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், நம் கையிலே ஒரு வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்பதாக இப்படிப்பட்ட நம்முடைய சீருடைய குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மாத்திரமல்ல நமக்கு ஒரு கோஷம் அல்லேலூயா என்பது இந்த யுத்த வீரர்களுடைய கோஷமாய் காணப்படுகிறது. நமக்கு ஒரு முத்திரை பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிறது. நாம் போர் வீரர்கள் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் படையில் யுத்த வீரர்கள் நாம் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. உலகத்திற்கு விரோதமாய், மாம்சத்துக்கு விரோதமாய், பிசாசுக்கு விரோதமாய் நாம் யுத்தம் பண்ணி அவைகளை மேற்கொள்ள வேண்டும். ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும். நம்முடைய சொந்த ஆத்மாவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாமும் யுத்த களத்திலே நிற்கிறோம். எதிராளியை மேற்கொள்ளுவதற்காக நம்முடைய தேவன் நம்மை சேனைகளின் தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் சேனைகளின் கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சேனைகளின் கர்த்தர். இந்த சேனைகளின் கர்த்தரை குறித்து அருமையாய் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது. பாருங்க, எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நீங்க 54வது அதிகாரம், எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் எடுத்து படிப்பீர்களே ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. உன் சிருஷ்டிகர், உன்னை சிருஷ்டித்தவர், அவர் தான் உன்னுடைய நாயகர். அவர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர், அவர் உன்னுடைய மீட்பர், சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவர் தான் சிருஷ்டிகர், அவர் தான் மீட்பர், அவர் தான் நம்முடைய நாயகர் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. அவர் தான் நம்மை படைத்தவர், அவர் தான் உலகத்தை படைத்தவர். யார் உலகத்தை படைத்தவர்? வேதம் சொல்லுகிறது சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி வேதம். பிரியமானவர்களே, அந்த சிருஷ்டி கர்த்தர் தான், அந்த சேனைகளின் கர்த்தர் தான், நம்மை படைத்த கர்த்தர் தான், நம்மை மீட்கும்படியா இந்த உலகத்திலே வந்தவர். அவர் தான் மீட்பர் என்பதாகவும் வேதம் சொல்லுகிறது. சிருஷ்டிகரும் அவர் தான், நம்மை மீட்கும்படியா உலகத்திற்கு வந்த மீட்பராகிய இயேசுவும் அவர் தான். மாத்திரமல்ல, நம்முடைய நாயகர், நம்முடைய மணவாளனும் அவர் தான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை மீட்டவர், நம்முடைய மணவாளன் அவர்தான். அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மை மீட்டவர் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. அந்த மீட்பரை குறித்து எரேமியாவின் புஸ்தகத்தில் 50ஆம் அதிகாரம் 34 வசனம் சொல்லுகிறது. பாருங்க, அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமையுடையவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மீட்பர் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமையுடையவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. அவர் வல்லமையுடையவர், அவர் வல்லமையுடையவர். நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுடையவர். நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர் வல்லமையுடையவர்.
ஆகவேதான் நமக்காய் அவர் யுத்தங்களை பண்ண முடிகிறது, நமக்காய் சத்துருக்களை மேற்கொள்ள முடிகிறது. எந்த சத்துருக்களுக்கு முன்பாகவும் ஆண்டவர் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ண முடிகிறது. தேவன் நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண முடிகிறது. காரணம் என்ன தெரியுமா? நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லவர், நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து தாவீது நன்றாக அறிந்து வைத்திருந்தார் பிரியமானவர்களே. ஆகவேதான் தாவீதினால் ஒரு காரியத்தை சொல்ல முடிந்தது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி தாவீது சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 1 நாளாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. உன் மீட்பர் வல்லமையுடையவர், நம்முடைய மீட்பர் வல்லமையுடையவர், சேனைகளின் கர்த்தர் வல்லமையுடையவர். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எவரையும் மேன்மைப்படுத்த அவர் வல்லவர். நான் புழுதியில கிடந்தேன், நான் குப்பையில கிடந்தேன், நான் ஆட்டு மண்டையில கிடந்தேன், என்னை கொண்டு போய் அரசனாய் மாற்ற என் தேவனால் முடியும் என்றால் எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த, எவரையும் திடப்படுத்த, எவருக்கும் உதவி செய்ய என் தேவன் வல்லவர், எவருக்கும் உதவி செய்ய என் தேவன் வல்லவர் என்பதை சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய அனுபவமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. மாத்திரமல்ல, நீங்கள் லூக்காவில் பார்ப்பீங்கன்னா அங்கே மரியாள் சொல்லுகிற காரியம், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்பதாக அங்கே அவர்கள் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும் பிரியமானவர்களே. லூக்கா 1ஆம் அதிகாரம் 49வது வசனம் சொல்லுகிறது, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் தொடர்ந்து படிப்பீர்களே ஆனால் நீங்கள் ரோமருக்கு எழுதின புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது அங்கே ஆபிரகாம் சொல்லுகிறார் பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் வல்லவர் என்று ஆபிரகாமுக்குள்ளே விசுவாசம் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, அவர் வல்லவர், வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று மரியாள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபேசியரிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர் என்பதால் எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆம், எபேசியர் 3:20-21 படிச்சு பார்க்கும் பொழுது வல்லமையுடையவர், வல்லமையுடையவர், அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர் என்பதால் வல்லமையுடையவர். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஒரு முறை இயேசு சொன்னார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது. ஆம், அங்கே ஒரு பெண் வந்து இயேசுவை தொட்ட பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை உணர்ந்தார். ஆகவே இயேசு சொன்னார், என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டுச்சு. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படுவதாக வேதம் சொல்லுகிறது. ஆகவே லூக்காவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அநேகரை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பிரியமானவர்களே. ஆம், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் அவர்களை சுகமாக்கினது என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது. அந்த வல்லமை அநேகரை சுஸ்தப்படுத்தியது. இயேசுவிலிருந்து புறப்பட்டு போன வல்லமை அநேகருடைய வாழ்க்கையில குருடர், வியாதிகர், அநேக சப்பானிகள், அநேக குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்திலே கொண்டு வரப்பட்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். காரணம், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது. இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது. சுகமளிக்கிற வல்லமை புறப்பட்டது என்பதால் வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஒரு வல்லமையுடையவர், இந்த சேனைகளின் கர்த்தர் வல்லமையுடையவர். ஆகவே தான் அவர் வல்லமையுடையவர். பயங்கரமான காரியங்களை அன்றைக்கு அந்த அசீரிய ராஜ்யத்தை, அந்த அசீரிய பாளையத்திலே செய்து நம்முடைய பிள்ளைகளுக்காய் நீதியை நிலைநாட்டினார். அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்காக தேவர் யுத்தம் பண்ணினார். அவர் வல்லமையுடையவர். ஒரே ஒரு தூதனுக்குள்ளே கொடுக்கப்பட்ட வல்லமை 185,000 வீரர்களை அது அடமாக்கி போட்டது. அந்த தேவன் உங்களுடைய தேவன், உடைய வாழ்க்கையிலே வல்லமையுடையவராய் காணப்படுகிறார் பிரியமானவர்களே. உடைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்ற வல்லமையுடையவர். உடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற வல்லமையுடையவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுடையவர். உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா? அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுடையவர். வல்லமையுடையவர் மகிமையானவர்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். நீங்கள் மரியாதை போல சொல்ல போகிறீர்கள். என்னென்ன காரியங்களிலே தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதையெல்லாம் நிறைவேற்றி ஒரு மகிமையான காரியங்களை என் தேவன் செய்ய போகிறார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட போகிறது. மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்ப என் தேவன் வல்லவர் என்று சொல்லி 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பினுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கும் பொழுது உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பதற்கு வல்லமையுடையவராய் இருக்கிறார். வல்லமையுடையவர் அவர். அந்த தேவர்களின் கர்த்தர் வல்லமையுடையவர். அவர் நம்மோடு கூட
கூட இருக்கும் பொழுது நீங்க பயப்பட வேண்டாம். அவர் உங்களை போஷிப்பார், அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், வில்லை ஒடிப்பார், ஈட்டியை முறிப்பார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார், ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவார். வேலைகளின் கர்த்தர் அவர் நமக்காக யுத்தம் பண்ணி அங்கே சமாதானத்தை உண்டு பண்ணுவார், சத்துருக்களை மேற்கொள்ளுவார் என்பதால் அன்றைய வார்த்தை சொல்லுகிறதை நம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த யுத்தத்தினுடைய முடிவை பாருங்கள். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை பாருங்கள். அவர் பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்பதால் அன்றைய வார்த்தை சொல்லுகிறது. வேலைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அந்த யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்க போகிறார். இவர் யாக்கோபின் தேவன், இவர் எங்கள் முற்பிதாக்களின் தேவன். அந்த தெய்வத்தை தான் நாங்கள் இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், உயர்ந்த அடைக்கலமானவர். எங்கள் முற்பிதாக்கள் அவர்களை வழிபட்டார்கள், இந்த மூதாதையர்கள் அவர்கள் வழிபட்டார்கள். அந்த ஆபிரகாமின் தேவன், இந்த ஈசாக்கின் தேவன், இந்த யாக்கோபின் தேவனை தான் எங்கள் முற்பிதாக்கள் எந்த தெய்வத்தை ஆராதித்தார்களோ அந்த தெய்வத்தை தான் நாங்கள் இன்றைக்கு ஆராதிக்கிறோம். ஆகவே அந்த தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு சொல்லுகிறதை பார்க்கிற பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு யாக்கோபின் தேவன் என்று என்னால் சொல்ல முடியவில்லையே, எங்க தாத்தா வேற தெய்வத்தை ஆராதித்தார்களே, எங்களுடைய பாட்டி இன்னொரு தெய்வத்தை ஆராதித்தார்களே, எங்களுடைய முற்பிதாக்கள் ஏதோ ஒரு தெய்வத்தை ஆராதித்தார்களே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் எல்லோரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்பதால் வேதம் சொல்லுகிறது. நீங்களும் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறீர்கள். ஆபிரகாமின் தேவனை இன்றைக்கு நீங்கள் உங்கள் தெய்வமாய் சொல்ல முடியும். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் தெய்வமாய் சொல்ல முடியும். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாற்றப்படும் பொழுது விசுவாச மார்க்கத்தாராய் இருப்பீர்களேயானால், நீங்கள் விசுவாச சந்ததியாய் இருப்பீர்களேயானால் நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். நீங்களும் சொல்லலாம், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் எனக்காய் வழக்காடுவார், அவர் எனக்காய் வில்லை ஒடிப்பார், அவர் எனக்காய் ஈட்டியை முறிப்பார். நான் பயப்பட மாட்டேன். இந்த லாக்டவுன்ல இருக்கும் பொழுது எசேக்கியாவே, இந்த லாக்டவுன்ல இருக்கும் பொழுது நீங்க பயப்படாம இருக்க காரணம் என்ன? கர்த்தர் உங்களோடு இருந்தார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், அந்த ஆண்டவர் சபையோடு இருக்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாரு. வல்லமையுடைய ஒரு மகிமையானவைகளை செய்ய போகிறார். வல்லமையுடைய வெளியே வரும் பொழுது, லாக்டவுன் விட்டு வெளியே வரும் பொழுது உங்களுக்காய் பலத்த கிரியைகளை நடப்பிக்க போகிறார். ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் நல்லவர், அமர்ந்திருக்கிற தேவன் நல்லவர். உங்களுக்காய் வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார், உங்களுக்காய் அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார். ஓ, அந்த ஆண்டவர் எதிரிகளை தோசம் பண்ணினார், எதிரிகளை இல்லாமல் போக பண்ணினார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை உள்ளே வைத்து பராமரித்து பாதுகாத்தார், பயத்தை நீக்கினார், போஷிப்பிட்டு வழி நடத்தினார். எதிரிகளை அதம் பண்ணி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை கட்டளையிட்டார். அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார், எதிரிகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தேவன் நமது அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஓ, பயப்படாதீங்க. அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டாலும் பயப்படாதீங்க, சூழ்நிலைகள் அசைந்தாலும் பயப்படாதீங்க. அசையாதவர் ஒருவர், அசைக்கப்பட முடியாத ஒருவர் நம்மோடு இருக்கிறார். மலைகள் அசையலாம், குண்டுகள் பெயரலாம், சமுத்திரத்தில் விழலாம், ஆனால் தேவன் அசையாதவர், அசையாத தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு யாவையும் செய்து முடிப்பார். நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோமா? மாணவர்களே, ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்க வேண்டியது அவசியமானது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபின் தேவன் நமக்கு எந்த அடைக்கலமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு கேள்வி நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? இதுதான் ஒரு கேள்வி. பிரியமான சேனைகளின் கர்த்தர் அவர் என்னோடு கூட இருக்கிறாரா? என் கூட அவர் இருந்து கொண்டிருக்கிறாரா? என்னை நடத்துகிறாரா? எனக்கு போதிக்கிறாரா? என்னை உணர்த்துகிறாரா? என் பயத்தை நீக்கிக் கொண்டிருக்கிறாரா? என்னை போஷிப்பிட்டுக் கொண்டிருக்கிறாரா? எனக்கு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரா? அவர் எனக்குள்ளே இருந்தால், என்னோடு இருந்தால் இந்த காரியங்களை அவர் எனக்காய் செய்வார். பிரியமானவர்களே, ஒரு கேள்வி மட்டும் இந்த நல்ல காலைவேளையில உங்களோடு கூட இந்த ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, நீங்க உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் ஆசாவுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார் என்பதாக அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் அவரோடு இருக்க வேண்டும், நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தேவனிடத்தில் சேர வேண்டும் என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நான் தேவனிடத்தில் சேர்ந்திருக்கிறேனா? நான் தேவனிடத்தில் சேருகிறவனாய் காணப்படுவேனே. ஆனால் யாக்கோபு என்ன சொல்லுகிறார் பாருங்க, அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே,
உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். தேவனுக்கு பகைஞன், தேவனுக்கு ஒருவன் விரோதி என்று வேதம் சொல்லுகிறது. யார் தேவனுக்கு விரோதி? உலகத்தை நான் நேசிக்கும் பொழுது, உலகத்தில் உள்ளவைகளை நேசிக்கும் பொழுது, இந்த உலகத்துக்காக வாழும் பொழுது, இந்த மண்ணுக்காக வாழும் பொழுது, இந்த மண் உலக காரியங்களை நான் அதிகமாய் நேசிக்கும் பொழுது, இந்த உலக காரியங்களையே நான் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, தேவ ராஜ்யத்தை விட, தேவனுக்குரியவைகளை விட, உலகத்திற்குரியவைகளுக்கு நான் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது, பிரியமானவர்களே, நான் தேவனுக்கு பகைஞனாய் மாறி போய் விடுகிறேன். எனக்கு உலகம் வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு பங்களா வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், இதையே நான் நாட்டமாய், இதையே என் நோக்கமாய் கொண்டு நான் செயல்படுவேனே. ஆனால் தேவன் எனக்கு பகைஞராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கேட்க கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். நம்முடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய கண்களை மேல ஏறெடுத்து பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவனுக்கு பிரியராக, தேவனுக்கு சிநேகிதராக நீங்க காணப்பட ஆரம்பிப்பீங்க. தேவனுடைய பரிபூரண நன்மையுமான அந்த சித்தத்தை நீங்கள் உணர்ந்து அவருடைய வழியிலே நடக்க நம்மை அர்ப்பணிக்கணும். பிரியமானவர்களே, தொடர்ந்து அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. நீங்க தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமாம். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் சொல்லுகிறது, பெருமை இருந்தா ஆண்டவர் எதிர்த்து நிற்பார். உலக சிநேகிதம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் அங்க அவனுக்கு பகைஞனாய் இருக்கிறார். பெருமை இருந்தா தேவன் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நிற்பார். தேவன் அங்கேயும் அவனுக்கும் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறாரு. ஆனா தேவன் பெருமை இருக்குன்னா, நமக்குள்ள பெருமை இருக்குன்னா, எனக்கு படிப்பு பெருமை, பணப்பெருமை, அழகு பெருமை, ஆஸ்தி பெருமை, அந்தஸ்து பெருமை, ஏதாவது ஒரு விதத்திலே பெருமை இருக்குமே, ஆனால் எனக்கு அங்கே தேவன் எதிர்த்து நிற்கிறார். பிரியமானவர்களே, நான் எதற்காக அழைக்கப்பட்டவன்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. 7 வசனம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் உங்களுக்கு எதிர்த்து நிற்க கூடாது. பிரியமானவர்களே, நீங்க தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இந்த பெருமைகளை உற்பத்தி பண்ணுகிற பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. உலகத்துக்கு எதிர்த்து நில்லுங்க. உலகத்தை நேசிக்காதீங்க. பிசாசை எதிர்த்து நில்லுங்க. பெருமை இல்லாதபடி நீங்க தாழ்மை உள்ளவர்களாய் நீங்க நடப்பீர்களே, ஆனால் அப்பொழுது தேவன் உங்களோடு கூட இருப்பார். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நன்றாக தேவன் போஷிப்பிப்பார். உங்களுக்கு தேவையானதை, எது அவசியமானதோ எல்லாவற்றையும் தேவன் கண்டு திருப்தியாய் உங்களை நடத்துவார். பயம் இல்லாமல் நீங்கள் குடியிருப்பீர்கள். உங்களை சுற்றிலும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பூமி அதிரலாம், மலைகள் நகரலாம், நகரக்கூடாதவைகள் எல்லாம் நகரலாம், ஆனா நீங்க பயப்பட மாட்டீங்க. அசையக்கூடாதவைகள் எல்லாம் அசையலாம், நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களோடு ஒருவர் இருக்கிறார். உங்களோடு ஒருவர் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அந்த தேவன் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அந்த தேவன் அவர் யாக்கோபின் தேவன். அந்த தேவன் சர்வவல்ல தேவன். அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன். அந்த தேவன் உங்களுக்கு அடைக்கலமாய், அந்த தேவன் உங்களுக்கு பாதுகாப்பாய், அந்த தேவன் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். நன்றியோடு ஆண்டவரை தோத்திரமணி, நன்றியோடு ஆண்டவரை தோத்திரமணி. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு காரியத்துக்கு மட்டும் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நான் கர்த்தரிடத்தில் இருக்கிறேனா, தேவனோடு நான் ஐக்கியமா இருக்கிறேனா இதை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். Thank you Jesus. Rika baba baba shabara baba rika baba baba rika baba bala baba ribankhala baba dura baba rika bala baba rika bala baba khathara bala baba khati rika bala baba rika baba baba rika baba bala baba rabala baba rika baba baba இன்னைக்கு நம்ம செய்தியில கேட்கும்போது எசேக்கியா ராஜா பற்றி கேட்டிருந்தோம். அந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணியிருப்பாங்க அந்த நேரத்துல அந்த லாக்டவுன் ஆச்சுன்னா பயம் வரும். அப்புறம் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழியே இருக்காது. அப்புறம் எதிரி அழிச்சிருவாங்க. ஆனா இந்த எசேக்கியா ராஜாவும் அந்த ஜனங்களுக்கும் பயம் இல்லை, உங்களுக்கு பஞ்சம் இல்லை, உங்களுக்கு எதிரியும் அழிக்கல. இன்னைக்கும் உங்களுக்கு பயம் இருக்குதா? இந்த கொரோனா குறிச்சு பயப்படுறீங்களா? ஐயோ கொரோனா குறிச்சு பயப்படுறேன், இந்த கொரோனா வந்துட்டுனா இந்த வீட்டுக்குள்ள பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்கீங்களா? கொரோனா பற்றி பயம் இல்லைன்னா அது ஏதாவது பற்றி நீங்க பயந்துட்டு இருக்கீங்களா? நீங்க ஏதாவது பற்றி நீங்க பயந்துட்டு இருக்கீங்களா? இப்போ கொரோனா இருக்குது, இது வந்துட்டுன்னா இல்லைன்னா படிப்பை பற்றி, ஐயோ படிப்புல ஃபெயில் ஆயிட்டேனா, இல்லைன்னா எதை குறிச்சு உங்களுக்கு பயம் இருக்குதா? அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனக்கு நீங்க ஏசப்பா நீங்க நம்பினீங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்காது. உங்களுக்கு
பஞ்சம் இல்ல. இன்னைக்கு நீங்க ஏசப்பா நம்பினீங்களா? ஏசப்பா நம்பும் போது ஏசப்பா உங்களை போஷிப்பார். உங்களுக்கு பஞ்சம் வராது. மூணாவது நீங்க நினைக்கீங்களா, பயந்துருக்கீங்களா, கொரோனா அழிச்சிருமோ, இல்லைன்னா எதிரிகள் அழிச்சிருவாங்களோ, இந்த கொரோனா நம்ம அழிச்சிருமோ? இல்ல, நீங்க ஏசப்பாவை நம்பினீங்கன்னா கொரோனா அழிக்க முடியாது. கொரோனாக்கு அந்த வல்லமை கொடுக்க மாட்டாரு. ஏசப்பா கொரோனா அழிக்கிற வல்லமை இருக்காது. கொரோனால அழிக்க முடியாது, எதிரிகால அழிக்க முடியாது. ஆனா இந்த லாக்டவுன் வந்துச்சுன்னா அந்த மூணும் இருக்கணும். ஆக்சுவலி பயம் இருக்கணும், பஞ்சம் இருக்கணும், எதிரிகள் எங்களை அழிச்சிருப்பாங்க. அந்த மூணும் எங்க இல்ல. அவங்க ஏசப்பாவை நம்பினாங்க. அவங்க ஏசப்பாவை மட்டுமே நம்பினாங்க. நீங்க ஏசப்பாவை மட்டும் நம்பும் போது இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக நிற்பார். இன்னைக்கு பூமி நிலை மாறி, இன்னைக்கு பூமி கூட நிலை மாறும், மலைகள் கூட நடுங்கும். ஆனா இன்றைக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க. அவங்க அந்த பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க, நாங்க பயப்பட மாட்டோம், என்ன நடந்தாலும் எது நடக்கலனாலும் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க. எந்த இதுக்கும் குஞ்சுகள் கூட அசையலாம், ஆனா நீங்க பயப்பட மாட்டீங்க. எவ்வளவு பெரிய பெரிய காரியம் நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏசப்பா உங்களுக்காக துணை இருக்கிறார். யுத்தங்கள் எல்லாம் உங்களுக்காக தடுத்து நிறுத்த போறார். ஈட்டியை முறிக்க போறார். இன்னைக்கு உங்களுக்காக எது நடக்கலாம். இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு கூட இருக்கிறார், உங்களுக்கு காத்து இருக்கிறார், உங்களுக்காக இருக்கிறார். நீங்க அடைக்கலத்துக்காக நீங்க போகலாம். தேவன் என்னது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணியுமானார். இன்னைக்கு ஏதாவது குறிச்சு நீங்க பயந்திருந்தா ஏசப்பா கிட்ட போகும்போது, அடைக்கலத்துக்காக போகும்போது ஏசப்பா உங்களுக்கு அடைக்கலம் தருவார். இன்னைக்கு எலியா அந்த நேரத்துல அவங்க இங்க முன்னாடி இல்ல சாப்பாட்டுக்காக அவன் போயிருந்தானா, அவன் பேருக்கு ஏசப்பா விட்டுட்டு போயிருந்தானா சாப்பாடுக்காக, இல்ல எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு போயிருந்தானா, கண்டிப்பா பிடிச்சிருப்பாங்க. ஆனா ஏசப்பா அப்படி விடல. ஏசப்பாவை ஒரு காக்காவை அனுப்பி ஒரு போஷிக்க வச்சிருக்காங்க. ஒரு காக்காவை அனுப்பி எலியாவுக்கு போஷிக்க வச்சிருக்காங்க. ஒரு காக்காவே அவனுக்கு போஷினார். ஒரு காக்காவே எலியாவை ஏசப்பா காக்கா அனுப்பி எலியா போஷிக்க வச்சாங்க. இன்றைக்கு உங்களை போஷிப்பார். அவர் வல்லமையா இருக்கிறார், உங்களை போஷிக்கிறார், வல்லமையா இருக்கிறார். அவர் உங்களுக்காக அடைக்கலம் தருவார். நீங்க அடைக்கலத்துக்காக போவது ஏசப்பா உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டாங்க. நீங்க அடைக்கலத்துக்காக போகும்போது ஏசப்பா உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டாங்க. நீங்க அடைக்கலத்துக்காக போலாம். ஏசப்பா உங்களை அடைக்கலத்துக்காக நீங்க மனுஷன் ஃபர்ஸ்ட் தேடணும். அவன் எங்க இருக்கிறான், அவன் எந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் தேடி போகணும். அப்புறம் அவன் நோவா எஸ்ன்னு சொல்லணும். அவன் எஸ்ன்னு சொல்லதான் அப்படி இருக்க முடியும். அவன் நோன்னு சொன்னா அவ்வளவுதான். ஆனா ஏசப்பா அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏசப்பா உங்களுக்கு எஸ் தான் சொல்லுவாங்க. நீங்க அடைக்கலத்துக்கு போனீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு தினம் அடைக்கலம் தருவார். எந்த யுத்தங்கள் நடக்க வந்தா கூட ஏசப்பா அந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்துவார். எந்த ஈட்டியை கூட வந்தாலும் அது முறிச்சு தருவார். நீ எந்த வில்லை வந்தாலும், எந்த போ அண்ட் ஏரோ வந்தாலும் ஏசப்பா அது முடிக்கிறார். ஏசப்பா அது முடிச்சிருவார். இன்னைக்கு எந்த கொரோனாவும் உங்களை பயப்பட முடியாது. நீங்க ஏசப்பாவை மாத்திரம் நம்பினீங்கன்னா நீங்க எதுக்கும் பயப்படாங்க. எந்த கொரோனாலையும் பண்ண முடியாது. ஏசப்பாவை மட்டும் நம்பினா எந்த கொரோனாலையும் பண்ணவே முடியாது. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைஞ்சாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், நான் நம்பிக்கை என் அஸ்திபாரம் அசைஞ்சாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. இன்னைக்கு ஒருவேளை நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் நான் நம்புவதற்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஒருவர் மாற்றம் தான். அவர் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்குது. அவருக்கு மனுஷங்க உதவி தேவையில்ல, அவர் ஏஞ்சல்ஸ் உதவி தேவையில்ல, அவர் உதவிக்காக எங்கேயும் போக மாட்டார். அவர் ஒருவராய் செய்யற காரியம் அவர் ஒருவராய் தான் செய்வார்.
செய்வார். அவர் ஹெல்ப்புக்கு தேவையில்லை, அவரே எல்லாம் பார்ப்பார். அவர் ஹெல்ப்புக்காக எந்த மனுஷன் கிட்டயும் போக மாட்டாங்க, எந்த ஏஞ்சல்ஸ் கிட்டயும் போக மாட்டாங்க, எந்த பிசாஸ் கிட்டயும் போக மாட்டாங்க, ஹெல்ப்புக்காகவே போக மாட்டாங்க. அவ்வளவு பெரிய வல்லமையான தேவன் இருக்கிறார். நீங்க நினைக்கலாம் இது எப்படி நடக்கும், இந்த கொரோனாவால என்னால அழிக்க முடியாதா, எனக்கு பயம் வரல, எனக்கு பயம் வரலையா, எனக்கு இந்த லாக்டவுன்ல கூட எனக்கு போஷிக்கிறாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஏசப்பா இது உங்களுக்காக செய்யறதுக்கு வல்லமையோடியா இருக்கிறார். நீங்க என்ன நினைச்சாலும், ஏதாவது பயந்து கொண்டு இருந்தாலும் நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். ஏசப்பா நீங்க எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சோ அந்த இடத்துல ஏசப்பா உங்களை உயர்த்த போறார். நீங்க எந்த நினைச்சிருக்கீங்க, இது நடந்துருமோ அது நடந்துமா, இதுக்கு பற்றி படிப்பை பற்றி பயப்படலாம், ஃபெயில் ஆயிட்டோமோ, இல்லைன்னா படத்தை குறிச்சு பயப்படலாம், எந்த குறிச்சு பயப்படாலும் நீங்க இயேசுவை ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாத்தையும் வச்சுட்டீங்கன்னா ஏசப்பா அவருக்கு எல்லாமே தருவார். நீங்க எந்த இதுக்கும் பயப்பட தேவையில்லை, பிரச்சனையோ பயப்பட தேவையில்லை. மனுஷங்க உங்களை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. ஏதாவது மனுஷங்க நம்பினீங்களா, இல்ல எனக்கு இது கொடுத்துட்டு இந்த பிரச்சனைன்னு வரும்போது மனுஷன் ஓடி போயிடுவா. ஆனா ஏசப்பா அப்படி இல்லை. ஏசப்பா பிரச்சனைத்துல உங்க கூட வருவாங்க, இந்த பிரச்சனையை மாற்றுவாரு. நீங்க ஏசப்பா ஒருவரை நம்புங்க, எல்லாமே மாற்றுவார். தேவன் எனது அடிக்கலும் பெலனுமான ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஆபத்து காலத்துல கூட இருக்கிற துணையுமானார். எனக்கு ஏதாவது குறிச்சு பயப்படார், ஏசப்பா உங்களுக்காக துணையும் இருக்கிறார். ஆசீர்வதிங்கப்பா. இந்த செய்தி கேட்டது நன்றிப்பா, இந்த ஜெபத்தை கேட்டு நன்றிப்பா. இந்த செய்தியை மாற்றம் நீங்க ஆக்குங்கப்பா. அவங்க பயப்படக்கூடாதுப்பா. இஸ்ரவேல் ஜனங்க பயப்படல, அவங்க ஏசப்பா அந்த நாட்டில் அந்த ராஜா கூட பயப்படல, யாரும் பயப்படல. அவங்களை நீங்கள் போஷித்தீங்க, அவங்க பஞ்சம் வரல, நீங்கள் போஷித்தீங்கப்பா. அவங்களுக்கு எதிரிகள் அவங்களால அழிக்க முடியல. எதிரிகள் எவ்வளோதான் அழிக்கணும்னு நினச்சாங்க, அவங்க காத்துட்டே இருப்பாங்க. இந்த கேட் எப்படி திறக்கும், இந்த கேட் எப்போ திறக்கும், இந்த கேட் தரலாம் இப்படி சுட்டுறலாம்னு நினச்சிருப்பாங்க. இந்த கேட்டே தரல அவங்க நினச்சிருப்பாங்க. இப்போ இந்த பக்கத்தில் செமரியால நடந்துச்சு, ஒரு டாங்கியோட ஹெட்டே ஒரு 18 காயின்ஸ்க்கு வந்துச்சு. இங்கே இது எப்படியாவது பஞ்சம் வந்துச்சுன்னு வெளியே வருவாங்கன்னு அப்படின்னு நினச்சேன். ஆனால் திறக்கவே இல்லை, கடைசி இருக்கும் அந்த கேட்டை திறக்கவே இல்லை. ஏசப்பா அந்த ஒரே ஒரு ஏஞ்சில் வச்சு அந்த 1,85,000 பீப்புளை அழிச்சிட்டாங்க. ஒரே ஒரு ஏஞ்சல் தான் அந்த ராத்திரி போய் எல்லாம் அழிச்சிட்டாங்க. அவங்க கடைசி வரைக்கும் அவங்க மாட்டலை, கடைசி வரைக்கும் கீழே தலை குனியலை, அவங்க கலை துணியலை. இன்னைக்கு உங்க கொம்ப உயர்த்துவார். எனக்கு அது கேட்ட மாதிரியே ஏசப்பாங்களை மாற்ற போறேன். உங்களுக்கு பயம் வராது. உங்களை ஏசப்பா போஷிப்பார். இந்த பஞ்ச நேரத்துலயும் உங்களை போஷிப்பார். இந்த உங்களை கொரோனா உங்களை அழிக்காது. நீங்க நம்பிக்கையோட இருப்பீங்க, நீங்க வைராக்கியத்தோட இருப்பீங்க. உங்களுக்கு புது பலன் கிடைக்கும். கொரோனால அழிக்க முடியாது. இது அப்படியாக உதவி செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபத்தினால பிதாவே, ஆமென். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த நல்ல அருமையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருப்பதற்காக, யாக்கோபின் தேவன் எங்களோடு இருப்பதற்காக, சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களோடு இருப்பதற்காக, உடைய பிள்ளைகளுக்கு நீர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறதற்காக, உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறதற்காக ஓ கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பயப்பட போவதில்லை. நீர் எங்களை பராமரிப்பீர், நீர் எங்களை போஷிப்பீர், நீர் எங்களுக்காக எங்கள் பகைவர்களை மேற்கொள்கிற அதிகாரத்தை எங்களுக்கு தருவீர். எங்களை ஜெயத்தின் பாதையிலே நடத்துவீர். உலகம் எங்களை ஒன்று செய்ய முடியாது, மாம்சம் பிசாசு எங்களை மேற்கொள்ள முடியாது. என்னை மேற்கொள்கிற அதிகாரத்தை வல்லமை எங்களுக்கு தருவீர். யுத்தத்திலே ஜெயத்தை தருவீர், ஆசீர்வாதத்தை தருவீர், நன்மையை தருவீர். தேவன் எங்களோடு இருக்கிறீர். நமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய வல்ல கருத்துக்கள் எங்களை பூரணமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.